கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை சுகமாக்கும் வல்லமையுடைய தேவன். அவர் எந்த வியாதியானாலும் அவராலே சுகமாக்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷ ரூபமாக இருந்த நாட்களில் அவரிடத்தில் வந்த அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கினார். பல்வேறு ஜாதிகள், பல்வேறு வியாதிகள் எல்லாவற்றையும் தேவன் அவர்களை விட்டு சுகமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அவர் சீமோனுடைய வீட்டிலே வந்த பொழுது அங்கே சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். பயங்கரமான காய்ச்சல்னாலே அவதிப்பட்டார்கள். அப்பொழுது அவளுக்காக ஜெபிக்க அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்த காய்ச்சலிலிருந்து, ஜுரத்திலிருந்து பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த சீமோனுடைய மாமிக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆகவே நாமும் கூட நம்முடைய பலகீனங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவாலே சுகமாக்க முடியும். அவருக்கு அதற்குள்ள வல்லமை இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை சுகமாக்குவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு அவராலே முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். மட்டுமல்ல, அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும். எப்படி சீமோனுடைய மாமிக்காக அவரை வேண்டிக் கொண்டார்களோ அப்படியே நாமும் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அவர்கள் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்ட போது அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். ஜுரம் போகட்டும் என்று கட்டளையிடுகிறார் அங்கே. உடனே அது அவளை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா. வியாதிகளையும் நம்மை விட்டு நீக்குகிற தேவன். அதற்கு கட்டளையிட அவருக்கு வல்லமை இருக்கிறது. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு வியாதி என்றால் ஒரு சின்ன காய்ச்சல் என்றால் ஒரு மாத்திரை வாங்கிவிட்டு சாப்பிட்டு போய்விடுகிறோம். பெரிய வியாதி மருத்துவராலே முடியாது என்று சொல்லும் பொழுது தான் ஆண்டவரை தேடுகிறோம். நம்முடைய வியாதிகளிலிருந்து நாம் சுகமடைய இயேசு கிறிஸ்துவை நாம் நாட வேண்டும். அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய வியாதிகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். அது ஒரு சிறிய காய்ச்சலாக இருக்கலாம், அல்லது இன்னொரு பெரிய வியாதியாய் கூட இருக்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக திருஷ்டாந்தங்கள் காணப்படுகிறது. எசேக்கியா ராஜாவுடைய மரண படுக்கையிலிருந்து அந்த வியாதியை சுகமாக்கி அவருக்கு சுகம் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வியாதிகளினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அனுதினமும் சிறிது நேரம் அதற்காக எடுத்து ஜெபிங்கள். நீங்களே ஜெபிங்கள். யார் கேட்டாலும் ஆண்டவர் உதவி செய்வார். நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபிப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு சுகம் தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் அற்புதத்தை பெற முடியும். அந்த பாஸ்டர் தான் ஜெபிக்க வேண்டும், இந்த பாஸ்டர் அம்மா தான் ஜெபிக்க வேண்டும், இந்த ஊழியம் செய்கிற சகோதரி தான் ஜெபிக்க வேண்டும் என்று அல்ல. யார் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எது வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆகவே நீங்கள் வீடுகளில் இருக்கும்போதே அனுதினமும் சுகம் கிடைக்கும் வரைக்கும் ஒரு சிறிது நேரம் எடுத்து உங்கள் வியாதிகளுக்காக ஜெபிங்கள். தேவனுடைய அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தெய்வீக சுகங்களை பற்றி எங்களோடு பேசியிருக்கீங்க. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணியிருக்கீங்கப்பா. தெய்வீக சுகங்களை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்று உமக்கண்டு சாட்சிகளாக இருக்க உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.